நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட் வீட்டில் இருக்கோம். நைட்டு கிளம்பிடுவோம். நம்ம ஏதோ பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம். அவ்வளோ சீக்கிரம் இதுலேருந்து தப்பிக்க முடியும்னு எனக்கு தோணலை. அரே அரே, நீ ஏன்டா இப்படியெல்லாம் பேசி என்ன பயமுறுத்துற? அதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு கல்யாணம் ஆகலை, அதனால உங்களுக்கு பயம் இருக்காது. ஆனால் எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்களா இருக்குடா. அதெல்லாம் இங்கேருந்து தப்பிச்சு போயே ஆகணும். இல்லை சுரேஷ், அவ்வளோ சீக்கிரம் இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்க முடியும்னு எனக்கு தோணலை. எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டோம். கோபாலோட மொபைலில் இருக்க எவிடன்ஸை அதை வச்சு அதை எடுத்துகிட்டு போய் போலீஸ்கிட்ட கொடுத்துருவோம். ஏன்டா இப்படி முட்டாள்தனமாக யோசிக்கிற? இந்த ஊரை பற்றி உனக்கு தெரியாது. நிறைய நான் பேப்பரில் படிச்சிருக்கேன். போலீஸ்காரங்களே ரவுடிங்க வெட்டி போடுற ஊர்ரா இது. நாம் இதை கொண்டு போய் போலீஸ்காரங்க கிட்ட கொடுத்தா அதில் எவனாவது ஒருத்தர் ரவுடிங்களோட ஆளாக இருப்பான். அப்புறம் சொல்லவே வேணாம். டேய், நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நாம் இந்த கொலையை பார்க்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. அதான்டா சுரேஷ் சொல்றதுதான் சரி. இனிமே எந்த பிரச்சனைக்கும் போக வேணாம்டா. ஹரி, நீ என்னடா யோசிச்சுட்டு இருக்க? எனக்கு ஒரு ஐடியா தோணுது. இப்போ அவங்க கோபாலோட மொபைலில் இருக்க எவிடன்ஸ்க்காக தானே நம்மளை துரத்துறாங்க. அதனால அந்த எவிடன்ஸை நம்ம எல்லார் மொபைல்லையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்ல ஐடியாடா. நம்மள யாராவது ஒருத்த மாட்டிக்கிட்டா அது வேற ஒருத்த மொபைல்ல இருக்கும்ல. அது மட்டும் இல்லாம தேவைப்பட்ட நம்ம போலீஸ்கிட்டையும் காட்டலாம். சரிடா, நீங்க எல்லாரும் உங்க போன்ல ப்ளூடூத் ஆன் டேய், என் மொபைலில் அந்த வசதியெல்லாம் இல்லைடா. டேய், அது பழைய மாடல்ரா. அதுல ப்ளூடூத் எல்லாம் இருக்காது. உன்கிட்ட எத்தனை தடவை ஃபோன் வாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஒரு ஆத்திர அவசரத்துக்கு எப்படா கூப்பிடுறது? வேலை வெட்டி இல்லாத நான் எப்படா ஃபோன் வாங்க முடியும்? என்னோட கை செலவுக்கு எங்க அண்ணன்களை நம்ப வேண்டியது இருக்கு. இந்த லட்சணத்துல நான் எப்படா? நீ கவலைப்படாத. இந்த முறை நான் ஊருக்கு போகும்போது இந்த மொபைலை உனக்கு கொடுத்துட்டு போகிறேன். அது ஒன்றும் இல்லைண்ணே, நான் போகிற வழியில் ஒரு வண்டியில் இடிச்சிட்டேன். அந்த பிரச்சனையில் ஒருத்தன் என்ன அடிச்சிட்டான். என்னது? ஒன்று அடுத்தவங்களை நீ சும்மா விட்டியா? அவனை தேடி போகும்போது தான் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணீங்க. என்ன விஷயம்? என்ன? அவனை நான் கொன்னுட்டேன், லிட்டில் ஜான. ஆனால் அதை ஒருத்தன் பார்த்துட்டான். அவன் மொபைல் ஃபோனில் அதை ரெக்கார்ட் பண்ணியிருப்பானு சந்தேகமாக இருக்கு. உங்ககிட்ட இருந்தே தப்பிச்சிட்டானா? அவனுங்க இந்த சிட்டியை விட்டு வெளியே போகல, இங்கே தான் எங்கேயோ பதுங்கி இருக்கானுங்க. பொழுது விடியறதுக்கு முன்னாடி அவனுங்களை பிடிக்கணும். இல்லைன்னா வில்லங்கமாயிருண்டா. அவனுங்க போலீஸ் கிட்ட போனா நம்ம எல்லாரும் மாட்டிப்போம். அவனுங்கன்னு சொல்றீங்க? அவனுக்கு 4-5 பேர் இருந்தாங்களா? ஆமாண்டா, அது ஒரு பாலக்காடு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. அவனுங்களே தானே? என் மேலையும் கையை வச்சுட்டு போனவனுக்கு அவனுக்கு தானே? அண்ணா, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவனுக்கு இருக்கிற இடம் தெரியாம அழிச்சிடு. ஒருத்தனை விட்டு வைக்காத. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த மொபைல் போன் நம்ம கைக்கு வந்தாங்க. முதல்ல அதை செய். அண்ணா, நீங்க என்ன எந்த பிரச்சனைக்கு போக வேண்டாம்னு சொன்னதுனாலதான் அவனுங்களை நான் உயிரோட விட்டுட்டு வந்தேன். பொல்லாத பசங்களா இருக்கானுங்களே, எல்லார்கிட்டையும் காட்டுன்னு காட்டியிருக்கானுங்களே. சாஜி, எம்பி ஐயா என்கிட்ட பேசினாரு. ஐயா பயங்கர கோபத்தில் இருக்காரு. இனி ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க முடியாது. உடனே அவங்கள ஏதாவது செஞ்சாகணும். சரிதான். இனி அவனுங்களை தப்பிக்க விட்டுட்டா அதோட விளைவு இந்த பணங்காட்டு நரி சாஜியோட சாம்ராஜ்யத்தை அழிச்சிருண்டா. ஒர்க் ஷாப்பே இங்கே இருக்கிற மாதிரி தெரியலையே. சரி போ, அந்த பக்கம் எங்கேயாவது இருக்கும். சில்ல சுரேஷ், நம்ம நேரம் ஊருக்கு போயிடலாமே. அவ்வளோ தூரம்லாம் போகாதுடா. டேய், இப்போ தான் நம்ம வண்டியை தள்ளி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், மறந்துட்டியா? இடையில வண்டி எங்கேயாவது தானாக நிற்கிறதுக்குள்ளே நம்ம ஒர்க் ஷாப்பில் காட்டியே ஆகணும். டேய், பெரிய பிரச்சனை எதுவும் இல்லைடா. ரேடியேட்டில் சின்ன ஓட்டடா, அவ்வளோதான்டா. டேய் சுரேஷ், இது இருக்கா ஒர்க் ஷாப்? எங்கடா? டேய், உள்ள ஆள் இருக்காங்க, வா போலாம். நம்ம மாட்டி போகும்போது பயமா இருக்குடா. உன் கருணாக்கு வச்சுட்டு சும்மா இருடா. நானே மாட்டுக்கு ஒன்றும் பயமா இருக்கேன். ஆட, இந்த நேரத்தில் யாரா இங்கே வருது? பாலக்காடு வண்டி மாதிரி இருக்குது. என்ன வேணும்?
அண்ணா இந்த வண்டியை கொஞ்சம் அதுக்கு பார்க்கணும். என்ன பார்த்துட்டா போச்சு. ஆட ஆ நல்லா பார்த்துட்டேன். காயெல்லாம் கடைக்கு தான் போடணும், எடுத்துட்டு ஓடு. அண்ணா வண்டி கொஞ்சம் ரிப்பேர். இப்பவே மணி 9 ஆகி போச்சு. நான் ஒர்க் ஷாப்பை வேற மூடணும். பார் மூடுறதுக்குள்ள அங்க போய் ஒரு கோட்டரை போட்டு நான் வீட்டு போகணும்ல. நீங்க போயிட்டே வெளியால வாங்க, எல்லாரும் போங்க 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 போங்க. அப்படி எல்லாம் சொல்லாதீங்கண்ணா. டேய், ஏற்கனவே கை நடுங்குது இல்ல, பாக்குறீங்களா? அண்ணா கோட்டருக்கு பதிலா ஒரு ஃபுல் பாட்டிலே கொடுக்குறேண்ணா, வாங்கிக்கங்க. அட இப்ப சொல்லுங்க, வண்டிக்கு என்ன பண்ணணும்? அது ரேடியேட்டர் கொஞ்சம் லீக் ஆகுதுண்ணா. ஆ. அப்புறம் ஸ்டார்டிங் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்கு. ஆஹா. அப்புறம் கீர் மாத்தும் போது கர்ன்னு ஒரு சத்தம் வருதுண்ணா. அப்புறம் பிரேக் அமுக்கும் போது கடக்கு முடக்குன்னு அட சத்தம் வருதுண்ணா. நிப்பாட்டியா, இவ்வளவுதானா இன்னும் இருக்குதா? ஆ. காயெல்லாம் கடைக்கு போற கண்டிஷன்ல தான் வண்டி இருக்குது. வேணா வண்டி இங்கிருந்து கிளப்புறதுக்கு வேணா ரெடி பண்ணி கொடுக்குறேன். வண்டியை புதுசா மாத்தோம்னா 2 நாள் ஆகாது. இந்த இத்து போன வண்டிக்கு டிரைவரா இருப்பா. அட வாயத்தனம் சொல்லுப்பா, அட சொல்லுங்கறல. யாரு? நான் தானே. பேனட் போய் திறந்து தொலை. இந்த கருமத்தை எப்படி திறக்கிறது? அண்ணா அடியில கையை விட்டு கொஞ்சம் மேல. டேய், நான் இதை கேட்கலடா. இந்த சரக்கு பாட்டில் எப்படி திறக்கணும்னு கேட்டேன். அதை விட்டு கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்கிற புடி. என்ன உள்ள ஒண்ணுமே காணோம். டேய் இத புடிடா. அது மூணு போடுறா. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, பக்கத்தால போய் எங்க சாப்பிட்டு போட்டு ஒரு 1-1:30 வந்து சேருங்க. அதுக்குள்ள இந்த வண்டி ரெடி பண்ணி வைக்கிறேன். இப்பதானே நாங்க சாப்பிட்டு ஊரை சுத்தி பார்த்துட்டு வரோம். இதுக்கப்புறம் நாங்க எங்க போறதுன்னு இன்னொரு வழி சொல்றேன் கேளுங்க. இப்ப மணி 9 ஆகுது. அதான் அந்த வழியா போனீங்கன்னா ஒரு சினிமா தியேட்டர் வரும். அந்த தியேட்டருக்கு போய் கட்ட தூரம் மெக்கானிக் அனுப்புனான்னு சொல்லுங்க. மேனேஜர் டிக்கெட் கொடுப்பாரு. படத்தை பார்த்து நீங்க வந்து சேர்றதுக்குள்ள வண்டி ரெடி பண்ணி வச்சிடறேன். ஓகே, கிளம்பு 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 போயிட்டே இரு. அந்த ஆள் சொன்ன மாதிரியே நம்ம சினிமாவுக்கு போயிடலாம். ஏன்னா இங்க இருக்கிறது நமக்கு சேஃப்டி இல்ல. சரிடா, நம்ம யாரும் அவங்க கண்ணில் மாட்டாம இருக்கணும்னா தியேட்டர் தானே சேஃபு. அட நீங்க இன்னும் கிளம்பல, எனக்கு ஏகப்பட்ட சோழி இருக்குதுப்பா. அப்புறம்னா எங்களுக்கு செகண்ட் ஷோ பார்க்கறதுனா ரொம்ப சந்தோஷம். நீங்க அந்த பேர் என்னன்னு சொன்னீங்க? காஸ்ட்லி விஸ்கி. இல்ல தியேட்டர் மேனேஜரோட ஓ பேர். அதுவா? கட்ட தூரம் மெக்கானிக் அனுப்புனான்னு சொல்லுப்பா. போங்க போங்க போங்க, கிளம்புங்க. வாங்க 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 சீக்கிரம் வாங்க. தப்பிச்சுடா. ஒரு நிமிஷம் சுரேஷ், எங்கடா போறேன் இவன்? இதை ஏன்டா எடுத்துட்டு வர? ஒன்றும் இல்லைடா, அந்த மெக்கானிக்கு குடிச்சிட்டு மட்டையாயிட்டான்னா ஒருவேளை அவனுக்கு தெரியாம யாராவது வந்து எடுத்துட்டு போயிடுவாங்களோ. டேய், 5 ரூபா 10 ரூபா பொம்மை தானே அது. டேய் சும்மாறா. டேய் விலை முக்கியம் இல்லடா. எங்கேயாவது வெளியில போயிட்டு வரும்போது சின்ன பொருளா இருந்தாலும் குழந்தைங்கிட்ட கொடுக்கும்போது அதுல கிடைக்கிற சந்தோஷம் இருக்கே, அது உங்களை மாதிரி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சொன்னா புரியாதுடா. சரி சரி, வா போலாம். இன்னொரு ஃபுல் ரெடியாட்டு இருக்குதுப்பா. ஐயோ, இது அவனுங்களாச்சே. என்ன கேட்க போறானுங்களோ, இவனுக்கிட்ட என்ன பதில் சொல்லணும்? கணக்க மாட்டல சாமிய. என்ன இப்படி முறைக்கிறா? டேய் என்னடா அங்க பாரு. அங்க இருக்க பாறா, பிடிங்கடா அவன. டேய் சீக்கிரம் வாங்க. ஓடு ஓடு ஓடு. சீக்கிரம் சீக்கிரம். சே வாங்கடா. பிரபு சொல்லு. அண்ணா அவனுங்களை நான் பார்த்துட்டேன். எங்க? அவனுங்க மார்க்கெட்டை கிராஸ் பண்ணி போறானுங்க. நான் அவனுங்களை ஃபாலோ பண்ணிட்டு போறேன். நீங்க உடனே வாங்கண்ணே. நான் இதோ வந்துடுறேன். வண்டியை வேகமா ஓட்டுறா. சீக்கிரம் வாங்கடா. வாங்க வாங்க வாங்க. சுரேஷ் வேகமா வா. சுரேஷ்
கிட்ட மாட்டாம எப்படியாவது ஒர்க் ஷாப்புக்கு போய் ஆகணும். இனிமே என்னால ஓட முடியாதுடா, மூச்சு வாங்குதுடா. உனக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் அதேதான். நெஞ்செல்லாம் ரொம்ப வலிக்குது. டேய், இவங்க நம்மளை பிடிக்காம விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். டேய் பயமுறுத்தாதடா, நாம இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு வழி சொல்றா. ஒண்ணு பண்ணலாம், ஒர்க் ஷாப்ல போய் வண்டி எடுத்துட்டு இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம்டா. அப்படியே ஒன்று ஓங்கி போட்டேன்னா அவனை அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மேட்டர் எல்லாம் யோசிச்சிருக்கேன்டா. டேய் சுரேஷ், அப்ப பெரிய ஹீரோ மாதிரி அடிச்சிட்டேன். டேய், சண்டை போடாதீங்கடா, வாங்க போலாம். வாங்க வா போலாம். சீக்கிரம் போடா. டேய்,